பரவாயில்லைங்க. உள்ள பாருங்க எப்படி இருக்க. அட்டா 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 ஏமா ஏதாவது பாடி வேலை இப்படி பண்ணத்தாங்க ஜீவி அப்படி. ஏமா என்ன நீ என்ன நினைக்கிற? என்ன என்ன நினைக்கிற? நீ என்னதான் நினைக்கணும்? நாளா வாயை திறந்துட்டு வைக்கி. நீ ஏதாவது ஒரு பக்தி பாட்டோட பாடித்தான் தொலைய. பக்தி பாட்டா? பக்தி பாட்டா? ஏங்கிட்டியா? ஆமா பாடு. ஏங்க அப்பா. ஏமா புதுசுல வேணுமா பழசுல வேணுமா? எதுல பிரியுமா அதுலயே போடு. அப்படியா? கண்ணனுக்கு அது ஐயே சௌரியம். ஆமாமா சூப்பரா இருக்கிற. என்னடா இப்படி நீ வேற பாட்டு பாடுவியாடா தாயி? கிளாப்பி டோல் டப்பிமா கண்ணே பாப்பாமா இருபத்தி மதுரை பாரமா. ஏய் 2000 சம்பளம் வாங்குறேன். ஆமா 3 போட்டு ஒரு பிளேட் வாங்க மாட்டோம். உள்ள போட விடுங்க. ஏடா மைரமா மைரமா மைரமா. ஏ சாமி கூடல எங்கமா இருக்குது? எங்க ஊர்ல பூமியில் தான் அது வேற எங்க போகுது. போனால் போகட்டும். போனால் போகட்டும்னா கூத்து முடிஞ்சிருச்சுமா போகமா? பேசுற வாய் வார்த்தை போகட்டும். இது 10 நிறைஞ்ச ஒரு புண்ணியமான ராஜசபை. ஆமாங்க. இந்த தெய்வீக ராசை முன்பதாக ஆனா பிறந்த அப்பமாரோட பெண்ணாக பிறந்த அருமை பெருமை நமது தாய் உள்ளமும் தாய்மார்களும் இங்க இன்னும் கடல் அலையன்னு திரண்டு உள்ள. ஏன் எதுக்கு கூத்து விட்டு கூத்து பாக்குறாங்க? அதான் எதுக்காக? காளிய கோயிலுக்காக. ஆதிசக்தி. ஆமா. அங்காள ரூபிணி. ஆமா. மாயவன் அங்கேன மகிஷாசுர வர்த்தினி. ஆமாங்க. இந்த அம்மனுக்காக அதாவது பல்லாயிரக்கணக்கான செலவு செய்து செலவுகளை செய்து ஏழை மக்களுக்கெல்லாம் வாரி வழங்கி ஆமா நமக்கு நாடக அரங்கேற்றம் செய்தார். யாரோட தலைமையில? யாரோட தலைமையில சொல்ல இருந்தாலும் ஊரு பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து அவரவர் சொத்தில் பல்லாயிரக்கணக்கான செலவு செய்து நாடக அரங்கேற்றம் செய்தார். ஆமாங்க. இந்த ஊரு பொதுமக்களும் நமக்காக முக்கியஸ்தரா இருந்த அருமை நல்ல உள்ளங்களும் இருந்தாலும் நம்ம நாடக கலை குழுவிற்காக நமக்காக அரண்மனை காட்டில் வாசிக்கக்கூடிய அருமை தாய் தேவி அம்மா அவர்கள் எல்லாத்துக்கும் ஆண்வேசக்காரர்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு துணி. ஆமா ஆமா வஸ்திரதானம். அவர் குடும்பமும் வந்திருக்கும் எல்லா பெரியோர் குடும்பமும் அவங்க எல்லாம் எப்படி வாழ வேண்டும்? எப்படி நல்லடா
ஆயா மலை ஏறி இருப்பால. இந்த கண்டா யாரா? ஏய் யாருடா இல்ல யாரடி? ஆரடி கனி தேடி பார்த்தேன், கனி கிடைக்கல, அதனால கல்லு கொடுத்தேன். ஆயா எதா இருந்தாலும் கிடைக்கணும்ல. பல்லு உடைஞ்சு போச்சுட்டியோ இவளே? பல்லு உடைஞ்சு போச்சு. வந்தது ஆயா தானே? இல்ல விசாசு. ஆயா கல்லான கூட கனியை மாத்திக்க வைப்பா. அம்மாடி இருந்தாலும் நான் யாரு, என் பெயர் என்ன, என் குலத்தை சேர்ந்தவள். நீ யாரு? நீயோ எந்த ஊரு வச்சுக்கிறேன். நானும் ஒண்டாடதாட்டி. ஆம்பளை பேர் நான் கூட வேகத்தானே நினைக்கிறேன். ஆமா இங்கடா உனக்கு வேகத்தடை போட்டுக்கிறாங்க. அங்க உட்கார்ந்துக்கிறாங்க. என் பேரோ பாஞ்சாலி ரகுபலா இருந்தாலும் நான் எப்படி ஜனனம் ஆடுவேன்? பாஞ்சாலி ஏகசேன துரோபதா. நான் ஏதாவது தவறு கூறியிருந்தால் என்னை மன்னித்தருங்கள். நல உண்டாகட்டும். ஆகட்டும். எமது பாஞ்சால ஏகத்திலே Hey!
சரக்கு இருக்குமா அவருக்கு கேனா அப்படித்தான் இருக்கு எல்லாரும் என்னங்க பண்றது அம்மாடி ஏங்க பாஞ்சால மன்னனாக வட்டவன் என் அப்பா என்ன செய்தார் என்ன செய்தார் அந்நாளிலே துரோணனுக்கு என் தந்தையாருக்கு ஏற்பட்ட பகையின் காரணத்தால சரி என் தாய் தந்தை கோகிலாதையும் பாஞ்சால மன்னனும் யாசர் உபயாசர் முனிவர் வைத்து என் அப்பா புத்திரகாவேஷ்டியாக செய்தார் நான் அதுல பெண்ணா ஜனனமானவள் அப்படி யாராரு பிறந்தோன்னு கேள்வி யாராரு நீங்க பிறந்தீங்க நீங்க ஒட்டி வருவலா என்னமா அப்படி அழுத்துனா கூட ஏதோ இருக்குதுமா திரௌபதி நான் மூன்றாவது ஒரு கோதிடமான ஒரு வில்லு பிறந்ததா முதல்ல யார் பிறந்தா எங்க அண்ணன் தாண்டி பேரு துஷ்டதுயுமன் சுத்த மோசம் ஏப்பா பேரு பாருங்க எப்படின்னு என்ன பேரு துஷ்டதுயுமன் ஆமாடா துஷ்டதுயுமன் ஆகட்டுமா தாலி தெரியல மாலை இட்டது யாரு வேலை விட்டது யாரு வேற யாரு பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சாமா கல்யாணம் ஆயிடுச்சா ஏண்டி அழுவுற சரிம்மா அழுவாதடி ஆடியா ஏய் யார வாடின என்ன ஒரு குரல பார்த்தா எறும்பு கேக்குது இப்போ விட்டு இழுத்தா ஒரு நாம வரும் என்ன மசுரா பாரு அம்மா நம்மால தாடே இல்லம்மா ஏமா அப்படி பொறந்து ஏடி திரியறப்பியா அட காக்காயா கருவா மூச்சு பையல எடா ஏடி திரியறப்பி இப்படி 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 ஐயோ அம்மா பாயன் தலை மேல விழுந்து ஜாக்கிரத அம்மாடி அம்மாடி மலையாத விளவளைத்து வஞ்சிய நாடு கைப்பிடித்தா சரி 56 நாட்டுகளுக்கு அனுப்பி எனக்கு கல்யாணம் பண்ண செய்வரை மேடை அமைத்தார் எங்க அப்பா சரி அப்போ துரிய மகாராஜ் உள்பட மற்ற சிற்றரசர் யாரும் வந்தா வில்லவளைக்கு இளவல்லியே பழைக்க முடியல ஆமா முருகா உண்மைதான் வில்லவளைக்கு யாரும் இளவல்லியே அதுக்கு பிறகு 56 நாட்டு மன்னன் துரிய மகா கர்ண மகாராஜா உள்பட யாரும் வில்லவளைக்க முடியல வந்த மன்னர்கள் வில்லவளைக்க முடியல சரி அதுக்கு பிறகு
பச்சை பிரவணத்தில் அமர்ந்திருந்தார். சாமி இந்த வில்லை நாங்களும் விளைக்கலாமான்னு கேட்க என் அப்பா என்ன சொன்னார்? ஆண்டி முதல் அரசு வரை தோட்டி முதல் தொண்டமா வரை வில்ல விளைக்கிறவருக்கு என் பெண்ணை நிச்சயம் கைப்பிடித்து சொல்ல, அதுக்கு பிறகு வில்ல விளைத்தா என்ன வஞ்சியார் கைப்பிடித்து அம்மா நான் மிஸ் பண்ணிட்டேன். என்னடி அம்மா நான் உழைச்சிருப்பேன். என்ன பண்ணி குட்டியா இல்ல அப்படி இருந்தாலும் நாங்க எப்படிலாம் இந்த வருஷத்துல வாழ்வாங்கி வாழ்ந்திருந்தோம். எப்படி எல்லாம் வாழ்ந்திருந்தீங்க? எங்களை வாழ வைத்தானா அந்த பாவி துரியோதரன். ஏமா என்னமா ஆச்சு? நீ கழுவாதமா கழுவாதமா அம்மா வாழ்வாங்கி வாழ்ந்திருந்த பாண்டவர் தந்திரபர் அழைத்து சூது பகடையாடி நாடு ரகனை செங்கல் உப்பு சட்டி வரையோடு ஆடி பாடி அழைத்து பறித்து கொண்டு எங்களுக்கு அழைத்து ஓட்டி வைத்தான். அவனு ஒன்ன மாதிரி பொம்பளை தான்டா டேய். அதுக்கு பிறகு பகடையை தோற்ற பாண்டவர் பணியில வனவாசம். இவர்தான் பாண்டவர் ஓராண்டு காலங்களுக்கு அந்நியாதவாசம். 13 தடத்து வந்த பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு குருபெரிய கட்டளை. சரி, அப்படி குருபெரிய கட்டளை சிறுமையை கொண்டு நான் காலத்திலே காலங்களித்தோம். 14 வந்து முடிஞ்சு வந்து பங்கு கட்டு நான் கொடுக்க மறுத்தா 18 நாள் பாரத வருஷம் துவக்கமாகி பாரத ஒரு நாங்களே செய்து வச்சோம். இப்ப நாங்க எங்க வந்து இருக்கிறோம்? எங்கமா இருக்கிறீங்க? பட்டம் கட்டி ஆண்டு வர சூது கடையெல்லாம் முடிஞ்சு சரியா பாரத போர் முடிஞ்சு அனைத்து நான் பட்டம் கட்டி வாழ்ந்து வரோம். என் வீட்டுக்கு கூப்பிடு. ஏங்க இங்க வாங்க. புப்பரசம் உங்கள்ட்ட போக சொன்னாரு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். பாவம் நல்லா இருக்கும். ஆனை குட்டி போடுற மாதிரி தான் இருக்கும். ஆரம்ப தேவை மன்னவரை பணவரை உண்டை இழைத்தாரம்மா. மன்னா என் தண்ணீரப்ப
ஒரு பக்தன் காலை மாலை நீராடி ஆமா கடவுளுக்கு திருவிளக்கேற்றி பகவானை எப்படி ஒரு பக்தன் இறைவனை பூஜிப்பானோ சரி சதா காலமும் தனக்கல்லவா நாங்கள் பூஜிப்பது. ஆமா பொன்னான திருவிடி அடியேன்னு படிதே சுவாமி. ரகவதா பாதம் பணிந்ததாலே ரகவதா என் பாதம் பணிந்தபடியால் நீ எந்த ஒரு குறையும் இல்லாமல் சுகத்தோடு வாழ்ந்திருப்பாய் அம்மா, வாழ்ந்திருப்பாய். வையகத்திலே கோடிகால வாழ்ந்திருப்பேன். உண்மைதான். துன்பத்தை அனுபவித்து வாழ்ந்தோம். இன்னைக்கு பாரதபுரம் முடித்து அஷ்டாபுரம் சுகமோட பட்டம் கட்டி அரசா சரிங்க. இருந்தாலும் நமக்கு இன்னும் எதிரி இருக்கிறாரா அப்படின்னு திக்கு விஷயம் அனுப்பணும் அல்லவா? அதனால என் தம்பியான பீமச்சரணியும் விஸ்வகரையும் அனுப்பி வைத்தோம். ஆனா இன்னும் வர காணோம்.
அதனால இப்ப நம்ம என்ன செய்யணும் அந்த பிரச்சனை அனைவரும் அழைத்து என்ன ஆலோசனை கேட்கலாமா? ஆகட்டும். போலாம்.